குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் எக்ஸல் லெவலில் 9வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 9வது ப்ரோக்ராம் என்னதுன்னா, ஜஸ்ட் ஒரு கிராசரி ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதை வச்சு வி லுக்கப், ஹெச் லுக்கப், மேட்ச்சு, அதே மாதிரி இன்டெக்ஸ் இந்த 4 கான்செப்டை எப்படி அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதெல்லாம் ஃபார்முலா தான், எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 4மே எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாக்டாக இந்த ரெக்கார்டை பாருங்க. இந்த ரெக்கார்ட்ல எக்ஸாக்ட்டா ஒரு செல்லோட வேல்யூவ கண்டுபிடிக்கிறதுக்காக, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா இதுலயும் வந்து நம்ம வந்து எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்க முடியாது. டைரக்ட்டா ஒரு 3, 4 ரெக்கார்ட் இருக்கும். அத வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி, சார்ட் பண்ணி வேணா கண்டுபிடிக்கலாமே தவிர, ஒரு செல் வேல்யூவ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுல வந்து 11 இருக்கு. நீ டைரக்ட்டா சொல்லிருவ. ஒரு 3000 4 ரெக்கார்ட் இருக்கும்போது, எக்ஸாக்ட்டா ஒரு செல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அத நம்ம சாரியா. அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த வி லுக்கப், ஹெச் லுக்கப், மேட்ச், இன்டெக்ஸ் இந்த 4 கான்செப்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். 4 ஃபார்முலா சரிங்களா? வி லுக்கப்னா என்னதுன்னா, வெர்டிக்கல் லுக்கப். வெர்டிகலா சர்ச் பண்ணணும். சரிங்களா? இது வந்து வி லுக்கப். நீங்க அந்த சைடு பாருங்க தெரியும். வி லுக்கப். ஹெச் லுக்கப்ங்கிறது வந்து ஹாரிசான்டல் லுக்கப். சரிங்களா? மேட்ச்சும் அதே மாரி தான். இன்டெக்ஸும் அதே மாரி தான். வந்து வி லுக்கப் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே அலைன்மென்ட் எல்லாம் முடிச்சுட்டேன். என்ன ரீசன்க்காகனா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். இத கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிரணும். ஏன்னா 4 ஃபார்முலா தான். அதனால சிம்பிளா முடிச்சறதுக்காக நான் ஏற்கனவே இந்த அலைன்மென்ட் முடிச்சுட்டேன். முடிச்சேன்னா நான் உட்கார்ந்து டைப் பண்ணிலாம் எடுக்கல. நான் மேக்ரோஸ் யூஸ் பண்ணேன். மேக்ரோ யூஸ் பண்ணி டைரக்ட்டா அலைன்மென்ட்ட ஸ்பீடா முடிச்சுட்டேன். சரிங்களா? சரி நம்ம வந்து வி லுக்கப் வந்து அப்ளை பண்ணுவோம். வி லுக்கப் ரிசல்ட்ங்கிற காலத்துக்கு கீழ ஈக்குவல் டூ போட்டு வி லுக்கப் அப்படின்னு குடுத்து டபுள் கோட்டேஷனுக்குள்ள சுகர் சுகர் தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சுகர் டபுள் கோட்டேஷன்ல போடுங்க. கமா நான் எந்த ரெக்கார்ட வைக்க போறேன் அப்படின்னா, இந்த ஃபுல் டேபிள் தான். இந்த ஃபுல் டேபிள செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே A1 கோலன் D11 முடிஞ்சிருச்சா? கமா 3 கமா ஃபால்ஸ் சரிங்களா? பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் தட்டுங்க. 210ங்கிறது டிஃபால்ட்டா விழுந்துரும். சரிங்களா? இது என்ன பண்ணியிருக்கும்? சுகர்ல இருக்கிற 5 கிலோ ரேட் இத கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப இந்த ஃபார்முலால வந்து நான் 3ன்னு போட்டது வந்து 3வது காலம். இந்த 3வது காலம் இத ரெஃபர் பண்றதுக்காக தான் நான் வந்து 3ன்னு போட்டேன். சரிங்களா? இப்ப அந்த இடத்துல நான் 4ன்னு போட்டா 10 கிலோவோட ரேட்ட எனக்கு காமிச்சிருக்கும். இந்த இடத்துல 4ன்னு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரூ. 400 விழுந்திருக்கு. பாருங்க ரூ. 400 சரிங்களா? இது என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்முலா? வெர்டிகலா சுகர்ங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு, இந்த ஃபுல் டேபிள்ல A1 டூ D11 இது வந்து ஃபுல் டேபிள். டேபிள்ல 4வது காலம என்ன ரேட் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். சுகர் என்ன ரேட்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ரூ. 400 சரிங்களா? இது நான் வந்து 2ன்னு கூட போடலாம். 2வதுக்கு 2ன்னு போட்டா ரூ. 90 விழுகும். பாருங்க. இதா இருக்கு. சுகர் ரூ. 90 விழுந்திருக்கு. சரிங்களா? இதுதான் எக்ஸாக்ட்டா ஒரு செல் ரேட்ட கண்டுபிடிக்கிறது. இப்ப சுகர்ங்கிறது காமனா குடுத்துட்டாங்க. இதுல வந்து 2 கிலோ ரேட்டு, 5 கிலோ ரேட்டு, 10 கிலோ ரேட்ட நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் இந்த காலம் நம்பர மாத்துறது மூலியமா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? அந்த ரேட்ட கண்டுபிடிச்சோம். 3ன்னு போட்டா 5 கிலோ ரேட் எவ்வளோங்கிறது தெரியும். இதுதான் வந்து என்னன்னா, வெர்டிக்கல் லுக்கப். ஜஸ்ட் இந்த சைடு இருக்க ப்ராடக்ட்ட தேடி அத வச்சு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது. வெர்டிக்கல் லுக்கப். நெக்ஸ்ட் வந்து ஹாரிசான்டல் லுக்கப் ஈக்குவல் டூ ஹெச் லுக்கப் ஹெச் லுக்கப் டபுள் கோட்டேஷனுக்குள்ள டென் கேஜி ரேட்டு அத குடுத்துட்டு, கமா 10 கேஜி ரேட்ட குடுத்துட்டு, ஃபுல் டேபிளையும் செலக்ட் பண்ணுங்க. A1 டூ D11 கமா 4 4வது காலம் கமா ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபால்ஸ்
என்ட்ரு தட்டிருங்க. என்ன பிரச்சனை ஆகுது? சரி கவனியும். என்ன மிஸ்டேக்னா, நான் பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்றேன். இந்த 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 சிம்பிள் போடாம விட்டுருக்கேன். சரிங்களா? நான் இந்த இந்த அட்ரஸ்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால தான் அந்த வேர்ட தூக்கிட்டு வரல. சரிங்களா? கடைசி என்ட்ரு குடுத்துட்டு A1 to D11 இது வந்து இந்த ஃபுல் டேபிளு. கடைசி 4வது இந்த 10 கிலோ ரேட்டுங்கிறது 4வது காலம். அதனால 4 போட்டிருக்கேன். ஃபால்ஸ்ங்கிறது வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வர்றதுக்காக ஃபால்ஸ். என்ட்ரு தட்டிட்டேன்னா ரூ. 400 விழுந்துருச்சு. சரிங்களா? அவ்வளோதான்யா. இது வந்து என்ன வரும்னா 10 கேஜி ரேட். 10 கேஜி ரேட். சுகரோட 10 கேஜி ரேட். இத வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா, ஹரிசாண்டல் லுக்கப் வச்சு எடுத்திருக்கோம். வந்து சுகர வந்து வெர்டிகலா எடுத்தோம். வெர்டிகலா எடுத்தோம். இது வந்து வெர்டிகல் லுக்கப். இப்போ வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா, ஹரிசாண்டல் லுக்கப். சுகரோட 10 கேஜி ரேட்ட வந்து ஹரிசாண்டல் லுக்கப் வச்சு தூக்கியிருக்கோம். சரிங்களா? அந்த 400ங்கிறது தூக்கியிருக்கோம். என்ன தூக்கணும்? வெர்டிகல் லுக்கப் வச்சு சுகர்ங்கிற ரேட் வந்து ரூ. 210 5 கிலோ ரேட்டு அத தூக்கணும். ஏன்னா 3ங்கிற கால நேம் வச்சிருந்தோம். இந்த ஃபார்ம்ல நல்லா பாருங்க. 3ங்கிற கால நேம் இருந்துச்சு. அதனால இங்க வந்து ரூ. 210 இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல். ஹரிசாண்டலா 10 கேஜி ரேட். 10 கேஜி ரேட்டு சுகருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து ஹரிசாண்டல் லுக்கப் ஃபார்முலாவ யூஸ் பண்ணி 4வது காலம் வச்சு நம்ம வந்து தூக்கியிருக்கோம். 400வாங்கிறது தூக்கியிருக்கோம். சரிங்களா? இதான் வந்து வெர்டிகல், ஹரிசாண்டல். 3வது வந்து மேட்ச். இந்த ஃபார்முலாவும் சிமிலரா தான் இருக்கும். MATCH மேட்ச் பிராக்கெட் ஆரம்பிச்சு சால்ட் எக் ஃபுல் டேபிள் அதுக்கப்புறம் கமா 0 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் தட்டுங்க. சரி அடுத்து மேட்ச் ஃபார்முலா பாருங்க. மேட்ச் அதுக்கப்புறம் சால்ட் இந்த இந்த சால்ட்டை தான் நம்ம தேட போறோம். அதுக்கப்புறம் A1 to A11 இந்த ஒரு காலம் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் எப்படி இருக்கு? VLOOK மாதிரியே இருக்கா? மேட்சும் VLOOKும் சிமிலர் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் A1 to A11 0 வந்து எதுக்கு போடுவோம்னா எக்ஸாக்ட் மேட்சுக்காக போடுவோம். சரிங்களா? என்டர் தட்டிருங்க. மேட்ச்னா சால்ட் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு பாருங்க. 5வது இடத்துல இருக்கு. அந்த 5 தான் இங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கரெக்ட்டா மேட்ச் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கு. ஆனா உள்ள யூஸ் பண்ற ஃபார்முலா வந்து எக்ஸாக்ட்டா எது மாரி இருக்கும்? VLOOK மாதிரியே இருக்கும். சரிங்களா? இதான் வந்து மேட்ச். சால்ட்ங்கிறது 5வது இடத்துல இருக்கு. கொண்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்டெக்ஸ். இன்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு இன்டெக்ஸ் பிராக்கெட் ஆரம்பிச்சு B2ல இருந்து D11 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு 3வது ரோ 2வது காலம் 210 சரி இந்த ஃபார்முலா பாருங்க. இன்டெக்ஸ் B2ல இருந்து D11 வரைக்கும் இந்த இருக்கு பாருங்க. இதான் B2 இதுதான் D11 இந்த ஃபுல்லா செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுதான் ஃபுல்லா செலக்ட் பண்ணியிருக்கோம். B2 D11 3வது ரோ இந்த இருக்கு 3வது ரோ 2வது காலம் 3வது ரோ 2வது காலம். இத அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்கா 5 கிலோ எக்ஸாக்ட்டா ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்டெக்ஸ். இன்டெக்ஸ் வந்து சிமிலர் டு HLOOKUP. VLOOKUP, HLOOKUP, மேட்ச், இன்டெக்ஸ் இந்த 4மே 2 வகை தான். VLOOKUPம் மேட்ச் ஒரே மாதிரி, HLOOKUPம் இன்டெக்ஸும் ஒரே மாதிரி. அவ்வளவுதான். இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா, எக்ஸாக்ட்டா ஒரு செல்லுல இருக்கிற வேல்யூவ கண்டுபிடிக்கிறதுக்காக. இது வந்து வெறும் 10 ரெக்கார்ட் இருக்கு. அதனால உனக்கு வந்து ஈஸியா தெரியும். ஆனா நெறைய ரெக்கார்ட் இருக்கும்போது இது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகும். சரியா? இதுதான் வந்து VLOOKUP, HLOOKUP, மேட்ச் அண்ட் இன்டெக்ஸ். சரியா? இத வந்து டைரக்ட்டா நீ வந்து லேப்ல உட்கார்ந்து அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லு. சரியா? சரி இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை இந்த ப்ரோகிராம் வந்து உங்களுக்கு புரியலைன்னா, கீழ கமெண்ட்ல கேளு. அதே மாரி கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோ. ஒருவேளை புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுரு. சரியா? தேங்க் யூ.